பக்தி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வாகனங்களில் கட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ வாகனம் அப்படின்றத இன்னைக்கு எரும மாடு மாதிரி டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி வாகனங்கள் அப்படின்றது பல விதங்கள் இருக்குது அப்படின்றது கணக்கு இருக்குது. இப்போ வாகனங்களில் நாம் நம்மளோட ராசி பிரகாரம் நமக்கு பிடிச்ச கலர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் வாகனங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலையும் நம்மளோட ஜாதகத்தில் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சு வாங்குங்க. அது ரொம்ப நல்லது. அதேமாரி வாகனங்கள் அப்படின்றது நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரிய வண்டி சின்ன வண்டி எதுவாக இருந்தாலும் அந்த கயிறு பார்த்திங்கன்னா படிகார கயிறுன்னு இருக்கும். அந்த படிகார கயிறை கட்டுறது அப்படின்றது நம்பர் 1. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல 8888 இந்த நம்பரை எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாத இடத்துல நீங்கள் 8888 அப்படின்றத அதை எழுதுங்க. அது உங்களுக்கு பல தேவையில்லாத விபத்துக்களை அது தடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சாமி படம் அப்படின்றது நம்ம குலதெய்வத்தினுடைய படத்தை நம்ம வைக்கிறதோ, இல்லை இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம வைக்கிறதோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாகனங்களில் வைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஆட்டோக்களில் பார்த்தீங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க, பொண்டாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வைப்பாங்க. அதெல்லாம் எதிர்மறையான சக்திகளை தான் கொடுக்கும், நல்லதை கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் எலுமிச்சம்பழம் நீங்கள் பலிக்கா கொடுத்து, அதே மாதிரி டயரில் வச்சு ஒரு பூசணிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், அதே மாதிரி டயருக்கு 4 எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாம் வச்சு ஒரு கோவிலில் உங்கள் சாவியை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இது உங்களுக்கு வாகனத்துக்கு என்றைக்குமே பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்றத தடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாகனங்களில் நீங்கள் எப்போவுமே போகிறீங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வாட்டர் வாஷ் அப்படின்றது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வாரம் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறமா இப்போ நம்பர் பிளேட் அப்படின்றத எழுதுறீங்க. அந்த நம்பர் பிளேட்டில் எழுதும்போது எப்போவுமே நமக்கு அந்த 8888 சொன்னோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கும் பின்னாடி எழுதுறது உங்களோட விபத்துக்குண்டான விஷயத்தை அது தடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வாகன விபத்து என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்னா காவல் தெய்வமான ஒரு முனீஸ்வரன் கோயிலாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு அம்பாள் பத்திரகாளி கோயிலாக இருக்கலாம். இந்த மாதிரி கோவில்களில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதனுடைய விபூதியை எப்போவுமே உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் வைக்கிறது அப்படின்றது நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய இடது கையில் ஊதா கலர் பேனாவில் என்ன பண்ணுங்கள், 4-6 அதாவது 666 அந்த மாதிரி 6 போட்டுட்டு அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கையில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு விபத்துக்கள் அப்படின்றது வராது. நீங்கள் போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பாயில் கிராம்பை போட்டுட்டு என்ன பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 77666 அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதணும். 77 இங்கே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 66 அப்படின்றத இங்கே 3637 அப்போ 37 மேலே போடுங்க, 36 கீழே போடுங்க. இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரு சதுரம் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்றத உண்டு பண்ணும். அதே மாதிரி வாகனங்கள் அப்படின்றது அது மாதிரி வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போ நம்ம வாகனங்களில் போகும்போதும் எதிரில் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள பாஸ் பண்ணிட்டு போங்க.
ஏன்னா வந்து எதிரில் வர்றவங்க யார் எப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு எதிரில் வர்றவங்கள பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. இந்த பூஜைகள் அதே மாதிரி வந்து இந்த நம்பர்கள் இதெல்லாம் வந்துட்டு எழுதுறதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. கலர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரை விட உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கலர் இருக்குது அதைத்தான் வாங்கணும். தேவையில்லாமல் இஷ்டப்பட்ட கலரை வாங்கிறது வேண்டாம். அதே மாதிரி வந்து நம்பர் சூஸ் பண்ணும்போது ஃபேன்சி நம்பர் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நம்பரை வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு பார்த்து அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஒரு இப்போ நம்பரும் விபத்தை கொடுக்கும், ஒரு கலரும் விபத்தை கொடுக்கும், அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற நேரமும் விபத்தை கொடுக்கும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு வாகனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது எந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ணுறீங்க, எந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறீங்க, என்ன நம்பர் வாங்க போகிறீங்க, என்ன கலர் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து ஜோதிடர்களுடைய ஆலோசனை இல்லாமல் வாங்காதீங்க. இது உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி நிறையா விபத்துக்கள் அப்படின்னாது நம்பரே வந்து விபத்தை உண்டு பண்ணும், ஒரு கலரே ஒரு விபத்தை உண்டு பண்ணும். அதனால் வந்து ஜாக்கிரதையாக வாகனம் வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.